ஒரு டேட் டேபிள் புதுசாக கிரியேட் பண்ணால் எனக்கு இவ்வளோ யூஸ் இருக்குமா, அதனால் என்ன யூஸ் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான சொல்யூஷன் தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட்டு, டேட் டேபிள் ஏன் புதுசாக கிரியேட் பண்ணணும், அதனோட யூசஸ் என்னென்னங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்பர் 1, நீங்கள் டேட் டேபிள் புதுசாக கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் எக்ஸிஸ்டிங் டேட்டா இருக்கக்கூடிய டேட் காலமை ரெஃபர் பண்ணிட்டு அதனால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒர்க் அரவுண்ட் பண்ண வேண்டிய வேலை மிச்சம். அதாவது ஒரு காலமை நீங்க மல்டிபிள் டைம்ஸ் ரெஃபர் பண்ணி ஒரு மந்த் நம்பரோ இல்ல மந்த் ஆஃப் நேம் ஆஃப் த மந்தோ நீங்க வந்து டாக்ஸ்ல கிரியேட் பண்றப்ப என்ன ஆகும்னா சர்க்குலர் ரெஃபரன்ஸ் ஆர் சர்க்குலர் டிபெண்டன்சி அப்படிங்கிற ஒரு எரர் வரும். ஸோ இந்த எரரை ரெக்டிஃபை பண்றதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நம்ம டேட் டேபிள் செப்பரேட்டா வச்சுக்கிறது. அது மட்டும் கிடையாது, இன்னொரு யூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பை டிஃபால்ட்டா நம்ம டேட் ஹையரார்கி கிரியேட் பண்றப்போ வீக் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்காது. ஸோ நமக்கு பாத்தீங்கன்னா இயர், குவார்ட்டர், மந்த் அண்ட் டே இந்த ஆர்டர் தான் இருக்கும். ஸோ இது போக எக்ஸ்ட்ரா நம்ம வேணுங்கிறது காலம்ஸ் அதை கிரியேட் பண்ணணும். ஸோ அப்படி நம்ம கிரியேட் பண்றப்ப தான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சர்க்குலர் டிபெண்டன்சி அப்படிங்கிற ஒரு எரர் வரும். ஸோ அந்த எரரை ரெக்டிஃபை பண்றதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் டேட் டேபிள் நம்ம கிரியேட் பண்றப்போ ஜஸ்ட் நம்ம லிங்க் பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளால நமக்கு வேணுங்கிற மாதிரி யூசர்ஸுக்கு ஈஸியா டேட்டாவை செக்ரிகேட் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய டேட் டேபிள் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். வெரி சிம்பிள் மெத்தட். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க பவர் பிஐக்குள்ள போயிடலாம். இந்த மாதிரி இப்போ நம்ம கிட்ட இருக்கிற டேஷ்போர்டில் ஜஸ்ட் வந்து ஷிப்மெண்ட் மோடும் ப்ராஃபிட் மட்டும் தான் இருக்கு. ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேபிளில் வந்துட்டு நான் ஆர்டர்ஸ் டேபிள்ல இருந்து ப்ராடக்ட் ஐடி எடுக்கிறேன், இல்லை வந்து எனக்கு ஒரு டேட் வேணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா நான் இங்கே வந்து ஷிப் டேட்ல இருக்கக்கூடிய டேட் எடுத்து டேபிளில் கொண்டு வரேன் அப்படின்னா எனக்கு வந்து இயர், குவார்ட்டர், மந்த் அண்ட் டே இந்த மாதிரி ஒரு பர்டிகுலரான வேரியபிள்ஸ் மட்டும் தான் காட்டுது. எனக்கு வந்து வீக் டேஸ் வந்து கண்டிப்பாக இங்கே கிடையாது. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம அந்த கேலண்டர் டேபிள் ஆர் டேட் டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்பவே சிம்பிளான மெத்தட். அதாவது எம் query லாங்குவேஜ், அதாவது டேக்ஸோட எம் லாங்குவேஜஸ் தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கிளிக் பண்ணிவிட்டு பவர் query எடிட்டர் விண்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நியூஸ் சோர்ஸில் கீழே வந்துட்டு blank query ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஈக்குவல் டு லிஸ்ட் டாட் டேட் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி பண்ணுறப்ப என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஆல்ரெடி நம்ம லிஸ்ட்னு கொடுத்தது இருக்கும், அதை கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கங்க. பிகாஸ் அதை நம்ம என்ட்ரி பண்ணி முடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு எரர் த்ரோ ஆகும், அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ இது வந்து டேட். ஸோ அதனால் ஹேஷ்டேக் டேட் ஸ்மாலில் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஸோ 2024 எனக்கு டேட்டா வேணும். 2024 ஜனவரி 1 இல்லை எனக்கு வந்து வேறு ஸ்டார்ட் டேட் வேணும்னாலும் நீங்கள் உங்களுக்கு என்ன ஸ்டார்ட் டேட் வேணுமோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். ஸோ நான் 2024 ஜனவரியிலேருந்து டேட் எடுத்துக்கிறேன். அடுத்து இங்கே வந்துட்டு ஒரு கமா எகைன் ஸ்பேஸ் ஒரு 365, ஏன்னா நமக்கு வந்து 365 நாள் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுனால ஸ்பேஸ் முன்னாடி ஒரு கமா அண்ட் ஸ்பேஸ். அடுத்து டியூரேஷன். ஸோ இங்கே தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ டியூரேஷன் கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு எத்தனை இயர்ஸ் நமக்கு டேட்டா வேணும் அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். லைக் இப்போ சப்போஸ் எனக்கு வந்து அடுத்து ஒரு 5 இயர்ஸ்க்கான டேட்டா டேட் வேல்யூ வேணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா கமா 5,0,0,0 கொடுத்துட்டு எண்டில் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு டிக் மார்க் கொடுத்தா போதும், நமக்கு வந்து லிஸ்ட் ஜென்ரேட் ஆயிரும். லிஸ்ட் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் இதை டேபிளாக கன்வெர்ட் பண்ணிட்டு பாப்அப் ஷோ அப் ஆகும். ஸோ டீலிமிட்டர் ஏதாவது நம்ம டீலிமிட் பண்ணுறோமான்னு கேட்டால் கிடையாது. அடுத்து எரர்ஸ் கண்டிப்பாக நமக்கு காட்டணும். ஓகே, இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு காலம் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம 5 வருஷம் கொடுத்தோம் இல்லையா, ஸோ 5 கொடுத்ததுனால 5 வருஷம் நமக்கு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். காலமில் வந்து டிசெண்டிங் கொடுத்தீங்கன்னா எஸ் 5 வருஷம் 2024 அடுத்த 5 வருஷம் ஆட் ஆயிடுச்சு. 24, 25, 26, 27 அண்ட் 28 5 வருஷம் நமக்கு இங்கே ஆட் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது அகைன் அசெண்டிங் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு காலமோட நேம் சேஞ்ச் பண்ண போகிறேன். இது வந்து என்னென்னா டேட் காலம் எனக்கு. அடுத்து இங்கே வந்துட்டு இதை வந்து டேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இது வந்து டேட் காலம் நமக்கு ப்ராப்பராக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இதிலிருந்து அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு தேவையான வீக் ஜென்ரேட் பண்ண போகிறோம். அது எதுவுமே இல்லை, ஜஸ்ட் இங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம் போனீங்கனாலே டேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த காலமை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கலாம், டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதை வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வீக் தான் கொடுக்க போகிறேன். ஸோ வீக் கொடுத்துட்டு டேட் வீக்கில் போனீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் இருக்குது, வீக் ஆஃப் தி இயர், வீக் ஆஃப் த மந்த், ஸ்டார்ட் ஆஃப் த வீக், எண்ட் ஆஃப் த வீக். ஸோ எனக்கு அந்த வீக்கோட ஸ்டார்டிங் மட்டும் வேணும்னு நான் நினச்சேன்னா ஸ்டார்ட் ஆஃப் த வீக் கொடுத்தோம்னா நமக்கு வந்து இப்போ 1/1/2024 வந்து எந்த வீக்கில் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது இங்கே டீட்டெயில் வந்துடும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து டீட்டெயிலிங்காக வந்து டேட்டாஸ் எடுத்துக்க போகிறோம். ஸோ இங்கே நமக்கு வேல்யூஸ் வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போதைக்கு நம்ம வீக் மட்டும் பார்க்க போகிறோம். நீங்கள் அடிஷ்னலாக இன்னும் வேணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் எகைன் இந்த காலமை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதுக்கு பதிலாக இந்த இடத்துல வந்துட்டு எகைன் மந்தோட நேம் வேணால் நம்ம மந்தோட நேம் இங்கே எடுத்துக்க முடியும். ஸோ சிம்பிள் ஆஸ் தட். இப்போதைக்கு நம்ம வேணுங்கிற டேட்டா கொடுத்துட்டோம். இப்போது க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்துட்டோம்னா நமக்கு வேல்யூஸ் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டேபிளை இப்படி ரிமூவ் பண்ணி உரமாக வச்சுட்டு நான் வந்து query 1 தான் நம்மளோட டேபிள். ஸோ நம்ம அதை ரீநேம் பண்ணிக்கலாம்.
ஸோ இது வந்து டேட் டேபிள் இல்லையா, டேட் டேபிள் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு வீக் இங்கே இருக்குல்ல, வீக் எடுத்து இங்கே கொடுத்தோன்னா அகெயின் வீக் கொடுத்தோன்னா நமக்கு ஸ்டார்ட் ஆஃப் த வீக் என்னென்ன வீக் ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு உண்டான டேட்ஸ் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்து இந்த கிரியேட் பண்ண டேட் டேபிளை நம்மளோட டேட்டா கூட எப்படி லிங்க் பண்ண போகிறோம், மாடலிங் பண்ணி எப்படி டேட்டா ரிட்ரீவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்படி தான் நம்ம வந்து டேட் டேபிள் ஒரு காலண்டர் டேபிள் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறோம் இந்த பேக் எண்ட் ஆஃப் டேட்டாவில். இது ஒன் ஆஃப் த மெத்தட். இன்னும் அதர் 2 மெத்தட்ஸ் இருக்குது யூஸிங் DAX ஃபங்க்ஷன். அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from me. Thank you. Have a great day.